விக்கிலீக்ஸ் லான்ச்ட். ஆஸ்திரேலிய நிரலாளர் மற்றும் செயல்பாட்டாளரான ஜூலியன் அசாஞ்சே என்பவரால் அக்டோபர் 4, 2006 அன்று விக்கிலீக்ஸ் நிறுவப்பட்டது. அரசு அல்லது நிறுவனங்களின் ரகசிய அல்லது வகைப்படுத்தப்பட்ட ஆவணங்களை பெற்று அந்த ஆதாரங்கள் மூலம் உண்மைகளை பொதுமக்களுக்கு வெளியிடுவதே இதன் நோக்கம். விக்கிலீக்ஸின் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே தகவல்களில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் அவை மக்களுக்கு எவ்வித தடையுமின்றி கிடைக்க வேண்டும் என்றும் விரும்பினார். அதிகாரம் கொண்ட அமைப்புகளின் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் போது ஊழல் மற்றும் தவறான நடத்தைகள் குறையும் என்று அவர் நம்பினார். அவர் தனது அணுகுமுறையை சயின்டிபிக் ஜேர்னலிசம் என்று குறிப்பிட்டார். அதாவது வர்ணனைகள், முன்புனைவுகள் எதுவும் இல்லாமல் மூல ஆவணங்களை நேரடியாக வெளியிடுவதே அவரது பாணியாக இருந்தது. 1971 அமெரிக்க அரசாங்கத்தின் ரகசியங்களை பற்றி விவரிக்கும் பென்டகன் ஆவணங்களை வெளியிட்ட டேனியல் எல்ஸ்பெக் என்பவரே விக்கிலீக்ஸை உருவாக்க ஜூலியன் அசாஞ்சிற்கு முக்கிய உத்வேகமாக இருந்தார். உண்மையை வெளியிடுவோரின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்பதும் இதன் நோக்கமாக இருந்தது. ரகசிய ஆவணங்களை கசியவிட விரும்பும் நபர்களுக்கு இணையத்தில் பாதுகாப்பான மற்றும் தடயமறிய முடியாத ஒரு தளம் தேவைப்பட்டது. விக்கிலீக்ஸ் இந்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டது. ரகசிய தகவல்களை வழங்கும் நபர்களின் அடையாளத்தை பாதுகாக்க இது என்கிரிப்ஷன் என்னும் மேம்பட்ட குறியாக்க முறையை பயன்படுத்தியது. இதன் மூலம் ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்த முடியாத முக்கியமான ஆவணங்களை நேரடியாக பொதுவெளிக்கு கொண்டு வர முடியும் என்று அசாஞ்சே கருதினார். ஜூலியன் அசாஞ்சேக்கு இளம் வயதிலிருந்தே கணினிகளில் அபார திறமை இருந்தது. அவர் மென்டாக்ஸ் என்ற புனைப்பெயரில் ஒரு புகழ்பெற்ற ஹேக்கராக இருந்தார். பென்டகன் உட்பட பல பாதுகாப்பான கணினி அமைப்புகளில் ஊடுருவிய அனுபவம் அவருக்கு உண்டு. இந்த ஹேக்கிங் பின்னணி விக்கிலீக்ஸிற்கான மிகவும் பாதுகாப்பான தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை உருவாக்க அவருக்கு உதவியது. 2007 பாக்தாதில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் தாக்குதலின் போது ராய்ட்டர்ஸ் பத்திரிகையாளர்கள் உட்பட சண்டை செய்யாதவர்கள் கொல்லப்பட்டதை காட்டிய கொலாட்ரல் மர்டர் வீடியோ உலகின் பார்வையை விக்கிலீக்ஸின் பக்கம் திருப்பியது. ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போர்கள் பற்றிய ஆயிரக்கணக்கான ரகசிய ராணுவ பதிவுகளை விக்கிலீக்ஸ் வெளியிட்டது. அமெரிக்க டிப்ளமேட்டிக் கேபிள்ஸ் மூலம் பெறப்பட்ட 2,50,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராஜதந்திர தகவல் தொடர்புகளை வெளியிட்டது. இந்த வெளியீடுகள் உலக அரசியலிலும் ஊடகவியலிலும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. இது அசாஞ்சேக்கு ஊடக சுதந்திரத்தின் கதாநாயகன் என்ற பாராட்டையும் அமெரிக்கா உள்ளிட்ட அரசாங்கங்களுக்கு எதிரான குற்றவாளி என்ற கண்டனத்தையும் ஒரு சேர பெற்று தந்தது.